செல்வம் அழிவை கொடுக்கும், கடவுள் வாழ்வை கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 31ஆம் வாரத்திலே இன்றைய இறை வார்த்தை வெளிப்பாடானது செல்வம் வாழ்வை கொடுக்காது, கடவுள் வாழ்வை கொடுப்பார். அதாவது கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்பதை இன்றைய லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தை பகுதியானது நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. நாம் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையிலே அழிவை சந்தித்தார்கள். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசுவின் சீடர் யூதாஸ் இஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். அதன் விளைவாக அவர் பணத்தின் பேராசையால் ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்து பின்னர் மனவேதனையில் தற்கொலை செய்து கொண்டார். பேராசை அவருடைய ஆன்மாவையும் உயிரையும் அளித்தது. இரண்டாவதாக கிங் மிதாஸ், கிரேக்க புராணம். மிதாஸ் விருப்பம், அவன் தொடும் அனைத்தும் பொன்னாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதன் விளைவு உணவும் குடும்பமும் கூட பொன்னாக மாற வாழ்க்கை துன்பமாகிவிட்டது. செல்வத்தின் பேராசை அவனுக்கு உயிர் வாழ முடியாத துன்பத்தை ஏற்படுத்தியது. அடால்ஃப் ஹிட்லர், பொருளாசை மற்றும் அதிகார ஆசை, செல்வம், சக்தி, ஆட்சி ஆகியவற்றுக்காக கோடிக்கணக்கான உயிர்களை அளித்தார். விளைவு, இறுதியில் தனிமையில் பயத்தில் தற்கொலை செய்து கொண்டார். அதிகாரமும் செல்வமும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் அழிவை தந்தது. நான்காவதாக பெர்னி மடாஃப். இவர் அமெரிக்க முதலீட்டாளர், உலகின் மிகப்பெரிய மோசடி செய்தவர். விளைவு 150 ஆண்டுகள் சிறை தண்டனை, சிறையில் இறந்தார். பேராசை அவனை சிறையில் இறக்க வைத்தது. இறுதியாக அனானியாஸ் மற்றும் சபீரா. இவர்கள் இருவரும் தங்கள் சொத்துக்களை விற்று அதன் முழு பணத்தையும் ஆலயத்துக்கு அர்ப்பணித்தோம் என்று பொய் சொன்னார். ஆனால் ஒரு பகுதியை மறைத்தனர். அதன் விளைவு கடவுளுக்கு பொய் சொன்னதற்காக இருவரும் உடனே இறந்தனர். செல்வத்தின் ஆசை அவர்களின் உயிரை வாங்கியது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மைய சிந்தனை, செல்வம் நம்முடைய வாழ்விலே அதிகமாக வர வர செல்வத்தை நாம் அதிகமாக வைத்திருக்க நம்மை தவறான பாதைக்கு இட்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் செல்வத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மனிதர் அழிவை சந்திக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஆனால் யாரெல்லாம் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் இன்றும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரான்சிஸ் அசிசியார் தன்னிடமிருந்து எல்லா சொத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். அன்னை தெரசா, இதை போலவே இன்னும் ஒரு சில முக்கியமான மனிதர்கள் தங்களிடம் இருந்த எல்லா செல்வத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அதன் வழியாக பிறருக்கு வாழ்வை கொடுத்தார். அதன் வழியாக இன்று அவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நாம் பணிவிடை செய்ய முடியாது. எனவே நாம் செல்வத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருப்போம். இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் புது வாழ்வையும் பெறக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுக்கு, கடவுளுக்கு, நம்மை படைத்து பராமரித்து காத்து வருகின்ற இறைவனுக்கு முதல் முழு முக்கியத்துவத்தையும் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பமும் இந்த சமுதாயமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நிறைவான வாழ்வையும் அருளையும் அமைதியும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த நாளிலே இறைவன் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு
எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இதனை வாழ்வாக்க தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.